கூட்டம் வரும் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு 4:45 ஃபோன் பண்ணி எடுக்கல. அப்புறம் அவ்வளோ 5 மணி 5:15 ஃபோன் பண்ணி நான் மறுபடியும் 5:15 ஃபோன் பண்ணிட்டேன். பஸ் விட்டு இறங்கிட்டு ஃபோன் பண்ணப்போ சரியாக கேட்கலாமாம்மா, நான் வந்து வந்துடுறேன் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுது. அதுக்கப்புறம் நான் இதை மாதிரி வந்துடுறேன், சோறு இருக்குது வீட்டில் இருக்குது எல்லாம் போட்டு தின்னுக்க, நான் விஜய் பார்க்காம வர மாட்டேன்னா நான் என்ன ஒன்றுட்டேன். மறுபடியும் 5:14 மெசேஜ் போட்டேன். 5:14 இதை மாதிரி கூட்டமாக இருக்குதுப்பா, நீ விஜயம் பார்க்க வேணா ஒன்றும் பார்க்க வேணா, வந்துரு வீட்டுக்கு வந்துரு, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம், டிவியில் பார்த்துக்கலான்னு. பார்க்கவே இல்லை. கடைசியாக காலையில் தான் பேசணும். காலையில் பேசணும் தெரிஞ்சு எப்போ பொண்டாட்டிக்கிட்ட தான் 5:15 பேசினேன். அதுக்கு முதல்ல வந்து பொண்ணுகிட்டலாம் காலையில் கொண்டு போய் விட்டப்போ தான் நான் விடல. இங்கே கூட்டி போகிறாங்க, அங்கே கொண்டு விட்டுன்னு தொல்லை தாங்க முடியல, கொண்டு போய் விட்டேன். அவ்வளோ விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றாங்க. ஒரு பெத்த பிள்ளையா, அதாவது இனிமேல் என் பிள்ளை பொண்டாட்டியும் போயிடுச்சு, யாரு குறை சொல்றது? ஆனா வந்து அது ஒரு குறை தான் இல்லைங்க, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அது ஒரு குறை தான். அதாவது பிள்ளை போயிடுச்சு, பிள்ளை பொண்டாட்டியும் போயிடுச்சு, யாரு குத்தம் சொல்லலை. என் பொண்டாட்டி என் பிள்ளை போனது தப்பு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்றது? எல்லாமே யாரு குத்தம் சொல்றதுன்னு தெரியல. ஆனா இருக்குது, குத்தம் இருக்குது. என்ன சொல்றீங்க? யார்கிட்ட என்ன போய் சொல்றது? மெயின் என் பொண்டாட்டி என் பிள்ளைய தானே நான் பார்க்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைய பிள்ளை கேட்டிருக்கு. என் வீட்டுக்காரம்மா வந்து அதான மூத்தது, விவரம் தெரியக்கூடாதா, எதுவும் தெரியக்கூடாதா? சரி இவ்வளோ கும்பலா இருக்குது, வீட்டுக்கார வேற சொல்லிட்டானே வெளியில கூட்டி போவா அப்படின்னு நேக்கா வெளியில கூட்டி வர்றது இல்லையா? இல்ல நான் எனக்கு தெரியும், நான்லாம் எச்சரிக்கை தான் பண்ணுவேன். எச்சரிக்கை பண்ணி கேட்கலையே. அவர் விஜயம்பட்டி எல்லா ஊர்லயும் வந்து சார், என்னோட பேர் சக்திவேலு சார், வீட்டுக்காரம்மா பேர் பிரியதர்ஷினி, மக பேரு தார்னிகா. குடும்பம் அவ்வளவுதான். ஒரே பொண்ணு தான்? இல்ல பொண்ணு இல்ல சார், 2 பொண்ணு சார். ஒரு பொண்ணு முதல்ல இறங்கி இப்பதான் ஒரு 3 வருஷம் தான் அதான் ஆகுது சார். 9 வயசுல இறந்துருச்சு. 2வது பொண்ணு பொண்ணுது பொண்டாட்டி போயிட்டு சேர்ந்து போயிட்டேன், எல்லாம் போயிட்டு. ஒரு கட்ட கணக்கு பாத்தீங்கன்னா இந்த 1 மாசத்துலயே எங்க அப்பா இறந்த நாள், என் சின்ன பிள்ளைய இறந்த நாள் சேர்ந்து, அப்ப 24 2 பேர்த்தையும் இறந்த நாள். இந்த 1 மாசத்துக்குள்ளேயே என்னத்த பாப்பேன் முடியல. முழிச்சுட்டு பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, முழிச்சு பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது இவ்வளவு கூட்டம் இருந்தா நம்ம தாங்க விலகி போய்க்கணும், போய் உழவ கூடாது. யாரு குறை சொல்றது?